الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضينا إلى بني إسرائيل في الكتاب لتفسدن في الأرض مرتين ولتعلن علوا كبيرا وقال النبي صلى الله عليه وسلم لا تقوم الساعة حتى تقاتل اليهود فيختبئ اليهودي وراء الحجر والشجر فيقول الحجر والشجر يا مسلم يا عبد الله هذا يهودي خلفي فتعال فاقتله إلا الغرقد أو كما قال صلى الله عليه وسلم. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அடிக்கடி சொல்லி வருவதுண்டு, உலக நிகழ்வுகள் எதை காட்டுகிறது என்பதை பலமுறை சொல்லியிருக்கிறோம். இனி வரும் நாட்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து சென்ற குழப்பங்களுக்குரிய நாட்கள். ஏதோ நாம் அச்சுறுத்துவதற்கு பயமுறுத்துவதற்கு இனி ஒரே உலகமே குழப்பமாக இருக்கும் அப்படின்னு ஏதோ நிராசைக்கு சொல்வதல்ல இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் நடைபெறவிருக்கிற குழப்பங்களை சொன்னாங்க. எல்லா ஹதீஸ் நூல்களிலுமே கிதாபுல் ஃபிதன், குழப்பங்கள் என்று ஒரு பாடம் இருக்கிறது, ஒரு அத்தியாயம் இருக்கிறது. உலக அழிவு நாளுக்கு முன் இந்த உலகம் சந்திக்க போகிற எல்லா குழப்பங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உலகத்தில் என்னென்ன போர்கள் நடைபெறவிருக்கிறது, பெரிய பெரிய போர்கள் எல்லாம் நடப்பதை பற்றி சொன்னாங்க. எதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களோ நாம் வாழுகிற காலத்தில் நிதர்சனமாக கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதஹாதா மா வஅதன அல்லாஹு வ ரசூலு, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எதை வாக்களித்தார்களோ அதுதான் நடக்குது. வஸதகல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் உண்மையே உரைத்தார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது வமா ஜாதஹும் இல்லா ஈமானா வ தஸ்லீமா, மோமின்களுக்கு அது நம்பிக்கை அதிகப்படுத்தும், மோமின்கள் மேலும் கட்டுப்பட தயாராகுவார்கள். இதுதான் நமக்கு பெற வேண்டிய படிப்பினை. கடந்த வாரம் ஒரு ஈமான இபத்து குறித்து சொன்னோம். வெறும் தகவலாக நாம் அதை சொன்னால் அதில் பிரயோஜனம் இல்லை, எல்லாரும் பார்க்குறோம். இந்த வாரம் பார்க்குறோம், ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான ஒரு யுத்தம் 6 நாட்களாக தொடர்ந்து நடக்கிறது. இந்த யுத்த செய்திகளை எல்லாம் என்னை விட நீங்கள் அதிகமாக படித்திருப்பீர்கள். நாம் அந்த யுத்த செய்திகளை தகவல்களாக ஒரு செய்தி வாசிப்பாளராக கடந்து போவதல்ல ஜும்மாவுடைய பயான். நாம் இதில் பெற வேண்டிய பாடம் என்ன? இது போன்ற யுத்தங்கள் நடக்கிற போது பெருமானார் சொன்ன அந்த விஷயங்கள், இதை எங்கள் நபி சொன்னாங்க. நாம் அதை ஈமானிய கண்ணோட்டத்தில் பார்க்கணும், படிப்பினை கண்ணோட்டத்தில் பார்க்கணும். நாம் உலகம் இடங்கள் வாங்குவதில், நிலங்கள் வாங்குவதில், மனைகள் கட்டுவதில் இதில் மூழ்கி கிடக்கிறோம். ஆனால் பாருங்கள், ஒரு குண்டில் கட்டடங்கள் எல்லாம் தவிடுபடியாகுது, சாம்பலாகுது, அப்பளம் போல நொறுங்கி போகுது. கஸாவில் அந்த நகரம் எவ்வளவு அழகான நகரம், ஒரு அற்புதமான கடற்கரை நகரம், என்னாச்சு இப்போ ஒன்று கூட இல்லை, இல்லையா? இன்றைக்கு இஸ்ரேலுடைய கட்டடங்களும் இந்த பக்கம் ஈரான். அப்போ உலகம் அழிவை நோக்கி தான் போகுது என்பதை இதிலிருந்து நாம புரியணும். உலகம் அழிவை நோக்கித்தான் இனி வருகிற காலங்கள் இருக்கும் என்பது தான் இது சுட்டி காட்டுது. எனவே முதல்ல இது நமக்கு ஈமானை அதிகப்படுத்தணும். இனியாவது 2 வார்த்தையெல்லாம் சொல்லுவான், இதையெல்லாம் எங்கள் நபி சொன்னாங்க, நாங்கள் நம்புகிறோம், ஈமான். இன்னொன்று என்ன? தஸ்லீம். இனியாவது மார்க்கத்துக்கு கட்டுப்படணும். நாம் நம்முடைய வாழ்க்கையை ஹராமான விஷயங்களில், மார்க்க விரோத விஷயங்களில், வீண் வரையங்களில் இப்படியே காலங்களை கடத்தி கொண்டிருந்தோம். இந்த நடைபெறக்கூடிய விஷயங்களாவது உலகம் இனி அழிவை நோக்கி ஆகிரத்துக்காக
தயாராக முயற்சிக்க வேண்டும். நம்முடைய எல்லா சிந்தனைகளும் உலகத்தை செம்மைப்படுத்துவதில் தான் நம்முடைய கவனங்கள் எல்லாம். ஒரு வீடு கட்டுவது, ஒரு திருமணம் செய்து நடத்துவது, இதுக்கெல்லாம் ஒரு குறுகிய காலம் போதும். ஆனால் நாம் நிறைய நேரம் எடுக்கிறோம். அருமையானவர்களே, அந்த வகையில் தான் நாம் இந்த யுத்தத்தையும் நாம் பார்க்கணும். இறுதியில் நாம் அது குறித்த சில தகவல்களை சொல்லுவோம். பல முறை நாம் யூதர்களை பற்றி நாம் சொல்லியிருக்கிறோம். யூதர்கள் யஹூத் என்று குர்ஆன் சொல்கிறது. யஹூதுனா யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன்களில் ஒருவர். அவருடைய பேர் யஹூதா என்று சொல்லுவாங்க. அந்த யஹூதாவில் உள்ள தால் இருக்கிறது, அது அரபுகள் தாலாக மாற்றி அதைத்தான் யஹூத் என்று சொல்றாங்க. அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு மகன் யஹூதாவுடைய வழித்தோன்றல்கள், அவர்களை யஹூத் என்று குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. இந்த பெயர் எப்படி வந்தது என்பது குறித்து பல காரணங்கள். அதில் ஒன்று யஹூதாவுடைய மகன்கள். இந்த யஹூதுங்கிற பெயரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்த பெயரா இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாம் தேர்ந்தெடுத்த பெயரா இல்லை. எல்லா நபிமார்களும் தங்களுடைய சமுதாயத்திற்கு தேர்ந்தெடுத்த பெயர் முஸ்லிம். ஒவ்வொரு நபி வந்த காலத்தில் அந்த நபியினுடைய மார்க்கம் இஸ்லாம், அதை பின்பற்றுபவர்களுக்கு பேர் முஸ்லீம். இதைத்தான் குர்ஆன் சொல்லுது. மாகான இப்ராஹிம் யஹூதியன் வலா நஸ்ரானியா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யூதராக இருந்ததில்லை, கிறிஸ்தவராக இருந்ததில்லை. வலாக்கின் கான ஹனீஃபன் முஸ்லிமா, முஸ்லிமா இருந்தாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிம்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றல்ல தான் யார் வர்றாங்க? இசாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இவங்க எல்லாம் முஸ்லீம்கள் தான். அல்லாஹ் தேர்ந்தெடுத்த பெயர் ஈமான் கொண்ட மக்களுக்கு முஸ்லீம். ஆனால் வெவ்வேறு காலகட்டங்களில் வேதங்களை திரித்தவர்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும். அப்படி திரித்தவர்கள் தங்களுக்கு யஹூதுங்கிற பேரை அவங்க தங்களுக்கு தேர்ந்தெடுத்தாங்க. அது ஒரு நபருடைய வழித்தோன்றல்களுக்கு பெயர். இஸ்லாம் என்பது யாருடைய வழித்தோன்றலும் அல்ல. இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்ததை தவிர இன்னாருடைய வழித்தோன்றல்கள் அப்படிங்கிறதுக்கு இஸ்லாத்தில் இடமில்லை. இது அவங்க தேர்ந்தெடுத்ததான் யஹூத் என்பது. இந்த யூதர்களை பற்றி குர்ஆன் திருமறை பல இடங்களில் அவங்கள பற்றி சொல்லுது. அவங்க என்னென்ன குணமுடையவர்கள் என்பதை சொல்லுது. ஒரு ஆச்சரியம் என்ன, குர்ஆன்ல ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பெயர் சொல்லி சபிக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் அது யூதர்கள் தான். யூதர்களை தான் குர்ஆன் பெயர் சொல்லி சபிக்குது. லுஇனல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல் அலா லிசானி தாவூத் வ ஈஸா இப்னு மர்யம். பனு இஸ்ரவேலர்கள் சபிக்கப்பட்டாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாலும் என்று. நாம் தினமும் ஓதுறோமே சூரா ஃபாத்திஹா, கைரில் மக்தூபி அலைஹிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மக்தூபு அலைஹிம் என்றால் இறை கோபத்திற்குள்ளானவர்கள், இறை சாபத்திற்குள்ளானவர்கள். அவர்கள் யார்? ஹுமுல் யஹூத், அவர்கள் யூதர்கள். வேற எந்த ஒரு சமூகத்தையும் அல்லாஹ் இப்படி குறிப்பா பழிக்கல, சபிக்கல. இந்த ஒரு கூட்டத்தை தான் அல்லாஹ் சபித்தான். அதுக்கு என்னங்க காரணம்? அப்போ நாமளும் கைரில் மக்தூபி அலைஹிம் என்று சூரா ஃபாத்திஹால அந்த சபிக்கப்பட்ட கூட்டத்தை நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால் என்ன காரணம்? உலகத்தில் யாருமே செய்யாத அனைத்து காரியங்களையும் செய்ய துணிந்த ஒரு கூட்டம் இவர்கள். எல்லா தீமைகளுடைய ஊற்று யாருன்னா யூதர்கள் தான். பாருங்க, அல்லாஹ்வையே குறை சொன்ன ஒரு கூட்டம் இருக்கிறான்னா உலகத்தில் அது யூதர்கள் தான். பாருங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற எத்தனையோ பேர் இருந்தான். மக்கா முஷ்ரிக்கீன்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற ஒரு கூட்டம் தான். அல்லாஹ்வுக்கு என்ன வச்சாங்க. ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தில் குறை வைக்கவே மாட்டான். அவன் இணை வைக்கிறதுக்கு கூட ஒரு சாக்கு போக்கு தான் சொன்னான். அல்லாஹ் தான் பெரியவன், அல்லாஹ் தான் பெரிய கடவுள். ஆனால் அதே நேரத்தில் இந்த சின்ன கடவுள்கள் எல்லாம் அல்லாஹ்வை நோக்கி நாங்கள் நெருங்கிறதுக்கான உபகரணங்கள், இந்த குட்டி தெய்வங்களை கொண்டு அல்லாஹ்வை நெருங்குறோம் அப்படின்னு சொன்னோம். குர்ஆன் அதை சொல்லுது. மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹ். அல்லாஹ்ட்ட நெருக்கமாக்கி வைக்குன்னு சொல்லி இதை வணங்குறோன்னு சொன்னானே தவிர அவர்கள் கூட அல்லாஹ்வை இழிவுபடுத்தலை. ஆனால் உலகத்தில் அல்லாஹ்வை இழிவுபடுத்தின ஒரு கூட்டம் இருக்குன்னு சொன்னால் அந்த கூட்டம் யாரு தெரியுமா? யூதர்கள் தாங்க. அல்லாஹ்வை ஏலன்னு சொன்னான். யாராவது சொல்லுவானா? அல்லாஹ்வை ஏலன்னு சொன்னான். குர்ஆன் சொல்லுது, லகத் சமிஅ அல்லாஹு கௌலல்லதீன காலு இன்னல்லாஹ ஃபகீர் வ நஹ்னு அக்னியா. நாங்கெல்லாம் பணக்காரங்க, அல்லாஹ் ஏலன்னு சொன்னான். யாருங்க? யூதர்கள். ஏங்க அல்லாஹ் ஏலன்னு சொன்னான்? குர்ஆன்ல ஆயத்து இறங்குச்சு, அல்லாஹ்வுக்கு யாராவது அழகிய கடன் கொடுப்பவர்கள் இருக்கிறார்களா? மன் ஸல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா. அல்லாஹ்வுக்கு யாராவது அழகிய கடன் கொடுக்குறீங்களா?
அப்படி கொடுத்தா அல்லாஹ் உங்களுக்கு பன்மடங்கா திருப்பி கொடுப்பான்னு வருது. இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய வழியில, அல்லாஹ் பொருந்தி கொள்கிற வழியில செலவு செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு தருவான்னு அர்த்தம் இல்லையா? இந்த ஆயத்து இறங்கிய நேரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மதீனால யூதர்களுடைய பாடசாலை ஒன்றை கடந்து போறாங்க. அந்த பாடசாலையினுடைய தலைவரை அழைத்து சொல்றாங்க, பாரப்பா உனக்கு சத்தியம் தெரியும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல சொல்லப்பட்ட அந்த தௌராத்துல சொல்லப்பட்ட நபின்னு உனக்கு தெரியும். எனவே ஈமான் கொண்டு தொழுங்க, ஜக்காத்து கொடுங்க, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுங்கன்னு சொல்லிட்டார். அல்லாஹ் திருப்பி கொடுப்பான்னு சொல்லி. யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன்ல இருக்கிறது சொன்னார். அப்ப அந்த யூத தலைவன்ல ஒருத்தன் ஃபின்ஹாஸ், அந்த ஆள் கேட்டான், எப்போ அல்லாஹ் நம்மள்கிட்ட கடன் கேட்குறானா? அப்படின்னா கடன் கேட்குறவன் ஏழையா இருப்பான், கடன் கொடுக்குறவன் பணக்காரனா இருப்பான். அப்படியானா நாங்கள் பணக்காரர்கள், அல்லாஹ் ஏழை. எங்கள்கிட்ட அல்லாஹ் கேட்குறான்ல, அப்போ அல்லாஹ் ஏழை. அடுத்த அல்லாஹ் என்ன சொன்னான்? கடன் கொடுத்தீங்கன்னா நிறைய தருவேன்னு சொல்கிறான். அப்போ அந்த ஆள் சொன்னப்பார், அல்லாஹ் வட்டி வாங்கக்கூடாதுங்கிறான், ஆனால் அவன் நமக்கு வட்டி கொடுக்குறான். நம்மள்கிட்ட கடன் கேட்டுட்டு திருப்பி நிறைய தருவேங்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? வட்டி அல்லாஹ் கொடுக்குறான்னு சொல்லி. எவ்வளோ பெரிய ஆணவம் பிடித்த ஒரு கூட்டம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அந்த அர்த்தத்தில் சொல்லுகிறானா என்ன? அல்லாஹ்வுடைய வழியில செலவு செய்யுங்கன்னு சொன்னா அல்லாஹ் கடன் கேட்டா அப்ப அல்லாஹ் ஏழை, நாங்க பணக்காரன். இப்படி உலகத்துல எந்த கூட்டமும் சொன்னதில்லைங்க. குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ்வை இழிவுபடுத்தினான். சரி, அதே மாதிரிதான் அவன் சொன்னா, வகாலத்தில் யஹூது யதுல்லாஹி மக்லூலா, யூதர்கள் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய கை கட்டப்பட்டிருக்குதுங்க, அல்லாஹ் கஞ்சனா இருக்கிறான், அல்லாஹ் அள்ளி கொடுக்கறது இல்லை, அல்லாஹ் தாராளமாக செலவு செய்யறது இல்லை, அல்லாஹ்வுடைய கைகள் கட்டப்பட்டிருக்குன்னா. யாரு? யூதர்கள். இப்போ பாருங்க, எவ்வளோ அல்லாஹ்வையே குறை சொல்லுகிற இவர்கள் நபிமார்களை கொல்ல மாட்டார்களா என்ன? நபிமார்களை விமர்சிக்க மாட்டார்களா என்ன? எல்லா நபிமார்கள் மீதும் அவதூறு சொன்ன ஒரு கூட்டம் யூதர்கள். அப்ப இந்த யூதர்கள் உலகத்தில் இவர்களை விட மட்டமான மோசமான ஒரு கூட்டம் உலகத்தில் இல்லை. நீங்க மற்ற எந்த சமுதாயத்தையும் கூட இவ்வளவு மோசமா திட்ட முடியாது, ஆனா யூதர்களை திட்டலாம். ஏன்னா எல்லா கேடுகட்ட காரியங்கள் அவங்கள் தான். அவன் ஒன்றை சாதிக்கணும்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், அவனுடைய பெண்களை வச்சும் சாதிப்பான். யாரு? யூதர்கள். உலகத்துல லஞ்சம், வட்டி, பொருளாதார முறைகேடுகள் என்னென்ன இருக்குதோ இந்த எல்லா முறைகேடுகளையும் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் யூதர்கள். பொருளாதார முறைகேடுகள் என்னென்ன உண்டோ எல்லாவற்றையும் அறிமுகப்படுத்தியவர்கள் யூதர்கள் தான். ஃபோன் ஆஃப் பண்ண எல்லாவற்றையுமே அவங்க தான் என்ன செஞ்சாங்க? அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ இந்த வட்டியாக இருக்கட்டும், லஞ்சமாக இருக்கட்டும், எல்லா தீமையும் அவங்கள்ட்ட இருக்குதுங்க. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு கூட்டம். இந்த கூட்டம் என்னைக்கு அழிய போகுதோ அன்னைக்கு கியாமத்து வரும். அதுக்கு என்ன அர்த்தம்? உலக அழிவு நாள் வரைக்கும் இவன் இருப்பான், தீமைகள் பண்ணிக்கிட்டே இருப்பான். இவனுடைய தீமையை சூரா பனி இஸ்ராயீல்ல அல்லாஹ் சொல்லுவான், வகதைனா இலா பனி இஸ்ராயீல் ஃபில் கிதாபி லதுஃப்ஸிதுன்ன ஃபில் அர்தி மர்ரத்தைன், இந்த பூமியில 2 தடவை குழப்பம் விளைவிப்பீர்கள். 2 தடவை அல்லாஹ் சொல்றான். அந்த 2 யூதர்கள் செய்த அந்த 2 குழப்பங்கள் என்ன? இந்த 2மே நடந்து விட்டதா? 2 முறை தான் உலகத்தில் யூதர்கள் குழப்பம் செஞ்சாங்களா? இது விஷயத்துல தஃப்சீர்ல ஆழமான கருத்துக்கள் இருக்குது. ஆழமான கருத்துக்கள். ஒன்றை மட்டும் நான் சொல்றேன். யூதர்கள் அவர்களுடைய மொத்த வரலாற்றில் அன்று முதல் இன்று வரை, யூத சமூகம் உருவானதிலிருந்து இன்று வரை அவர்கள் ஆட்சி செய்தது 2 தடவை மட்டும்தான். அதுக்கு மேல அவங்க ஆட்சி செய்யல. ஒன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில், அவங்களும் அந்த வம்சம் தான், ஆனா அவங்க நல்ல மக்கள். அவங்களுடைய அந்த வழிகேடர்கள் யாரு? இந்த பின்னால் வந்தவங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சி தான் யூதர்களுடைய ஆட்சியிலேயே ஆகப்பெரிய ஆட்சி. அவர் உலகத்தை ஆட்சி செஞ்சாரு, எல்லாவற்றையும் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான், நேர்மையா ஆட்சி செஞ்சாங்க. அவங்க ஆட்சி ஒரு ஆட்சி, உலகத்தை ஆண்டாங்க. அதற்கு பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு உலக வரலாற்றில் யூதர்கள் ஆட்சி செய்ததே கிடையாது. கடந்த 1948 அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளுடைய எல்லா ஒத்துழைப்போடு உருவான ஒரு குட்டி ஒரு நாடு, ஒரு கற்பனை நாடு, ஒரு திருடப்பட்ட நாடு, ஒரு அபகரிக்கப்பட்ட நாடு இஸ்ரேல். இது அமெரிக்காவுடைய துணையில நிக்குது, ஐரோப்பிய நாடுகளுடைய துணையில நிக்குது. அவன் கைவிட்டா இந்த நாடும் இருக்காது. இந்த 1948 தான் யூதர்களுக்கான 2வது அரசு உருவாகுது. 2 தடவை தான் இவன் உலகத்தை ஆட்சி செஞ்சிருக்கிறான். யாரு? இந்த பனு இஸ்ரவேலர்கள் என்கிற யூதர்கள் ஆட்சி 2 தடவை தான். ஆனா உலகத்தில் இவர்கள் அட்டூழியம் செய்தது
உலமாக்கள் சொல்றாங்க இவர்களுடைய அட்டூழியங்கள் வரலாற்றில் 6 பெரிய அட்டூழியங்கள் என்று எழுதுறான். அல்லாஹ் 2 சொல்றான் ஹதீஸ்ல, வரலாற்றில் 6 பெரிய அட்டூழியங்கள். இவங்க ஒவ்வொரு அட்டூழியம் செய்கிற நேரத்திலையும் அல்லாஹ் ஒரு அரசனை அனுப்பி இவர்களை கொத்து கொத்தா அழிப்பான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு வந்த ஒரு ஆட்சியாளர் வழி தவறி போய் அட்டூழியம் பண்ணினாங்க. ஏன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் மக்திஸை உயர்ந்த முத்துக்களால, மரகதங்களால, மாணிக்கத்தால கட்டினாங்க. யாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஜின்னுகளை வச்சு கட்டினாங்க. அவங்களுக்கு பிறகு வந்த ஆட்சியாளர்கள் தவறு செஞ்சாங்க, அட்டூழியம் பண்ணினாங்க. அல்லாஹ் எகிப்தினுடைய ஒரு அரசனை ஏவி யூதர்களை கொத்து கொத்தா அழிச்சான் அந்த அரசன். பிறகு கொஞ்ச காலம், ஒரு 400 வருஷத்துக்கு பிறகு திரும்ப வந்தாங்க, மறுபடியும் அட்டூழியம் பண்ணினாங்க. அல்லாஹ் புக்து நசர் என்கிற ஒரு ஆட்சியாளனை அனுப்பி அல்லாஹ் இந்த யூதர்களை அழித்தான். இப்படி வரலாற்றில் எப்போதெல்லாம் அநியாயம் செய்வானோ அப்போதெல்லாம் ஒரு அரசனை கொண்டு இந்த யூத கேடு கெட்டவர்களுக்கு அல்லாஹ் அழிவை கொடுத்தான். வரலாறு முழுக்க இதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி தான் என்னங்க, ஐரோப்பா முழுவதும் பரவி கிடந்தாங்க யூதர்கள், பல நாடுகளில் பரவி கிடந்தாங்க. ஹிட்லர் தான் இந்த யூத மோசமானவன் என்று அறிந்த ஒரே நபர் ஹிட்லர் தான். ஹிட்லரை மோசமான ஆளா சித்தரித்து வச்சிருக்கிறான். ஹிட்லர் மோசமான ஆளும் கிடையாது, ஹிட்லர் ஒன்றும் சர்வாதிகாரியும் கிடையாது, நல்ல மனுஷன். ஹிட்லர் யூதர்களை அழித்த போது இஸ்லாமிய பல்கலைக்கழகங்களுடைய தாயாக இருக்கிற ஜாமியுல் அஸ்ஹர் யார் ஆதரித்தது தெரியுமா? ஹிட்லரை ஆதரித்தது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜாமியுல் அஸ்ஹர் யார் ஆதரித்தது? ஹிட்லர் ஆதரித்தது. உலகம் சொல்லலாம் அவனை கொடுங்கோலன் என்று. ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த யூத சமூகம் மோசமான சமூகம், அவன் விளங்கியிருந்தான். அதனால தான் ஹிட்லர் சொன்னதா நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க, நான் கொஞ்சம் பேர்த்தை ஏன் விட்டு வைக்கிறேன், உலகம் ஒரு நாள் தெரியும் இந்த யூதன் எவ்வளவு கேடுகட்டவன் சொல்லி. இன்றைக்கு யூதர்கள் கேடுகட்டவர்கள் என்று ரஷ்யா சொல்லுது, யூதர்கள் கேடுகட்டவர்கள் என்று வடகொரியா சொல்லுது. உலகத்தினுடைய புற்றுநோய் என்று யூதர்களை வடகொரிய அதிபர் சொல்றார். உலகத்துக்கே இவன் புற்றுநோய். இதைத்தான் ஹிட்லர் சொன்னார். சரிங்களா? ஹிட்லர் யூதர்களை அந்த கொன்று குவித்த அந்த காலகட்டங்களில் அந்த நாட்டில் இருக்கிற யாருமே, அங்கே இருக்கிற மக்கள் யாருமே யூதர்கள் ஆதரிக்க மாட்டாங்க, யாருமே வீட்டில் அடைக்கலம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு நாள் இரவு நேரத்தில் ஒரு வீட்டு கதவை யூத சிறுவர்கள் 3 பேர் கதவை தட்டுறாங்க. ஒரு அம்மா கதவை திறக்குது, யாருப்பா? நாங்கள், எங்களை கொல்ல வர்றாங்க, அடைக்கலம் கொடுங்க. அந்த அம்மா வீட்டில் 3 குழந்தைகளோடு இருக்குது. சரி, அடைக்கலம் கேட்குறாங்களேன்னு உள்ளே கூப்பிட்டு அந்த 3 பேர்த்துக்கும் சாப்பாடு கொடுத்தது. சாப்பிட்ட 3 பேரும் செத்து போயிட்டான். 3 குழந்தைகளும் யூத குழந்தைகள். அந்த அம்மா சொல்லிச்சான், என்னுடைய 3 பிள்ளைகளையும் பாதுகாக்கிறதுக்கு இந்த 3 பிள்ளைகளையும் கொன்னுட்டேன்னு சொல்லிச்சான். யூதனை கொன்னாதான் எம்புள்ள உசுரோடு இருக்குன்னு சொல்லிச்சான். இது ஒரு கதையோ கற்பனையோ, அதான் நிஜம். யூத உயிரோடு இருந்தா யூதனிடத்துல வஃபா, வாக்குறுதியை காப்பாற்றுதல் அப்படிங்கிற ஒரு குணமே கிடையாது. உதவி செஞ்சவனையும் அழிப்பான். குர்ஆன் அழகா சொல்லுது, அவ குல்லமா ஆஹது அஹதன் நபது, எந்த ஒப்பந்தம் செஞ்சாலும் மீறுவார்கள் யூதர்கள். அதனால தான் நீங்க பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் இல்லையா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணையின் உருவம். அவங்க எவ்வளவு இடையூறு செய்த மக்கா முஷ்ரிக்கீன்களை எல்லாம் மன்னிச்சாங்களே இல்லையா, உடம்புல குடலை தூக்கி போட்டாங்க, எல்லாத்தையும் மன்னித்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஒரு எதிரிய பழிவாங்கிற நேரத்தில் கடுமையாக தண்டித்தார்கள் அப்படின்னு சொன்னா அது யூதர்கள் பனு குறைதாவுடைய கூட்டத்தை தான். ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு மதீனாவில் வாழ்ந்து வந்த பனு குறைதா கூட்டம் ஒப்பந்தத்தை முறிச்சிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோட்டையை முற்றுகையிட்டு அவங்கள எல்லாம் வலிக்கு கொண்டு வந்தாங்க. இந்த யூதர்களை என்ன செய்யலாம் அப்படின்னு முடிவெடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த முடிவெடுக்கிற விஷயத்தை ஒரு சஹாபி சாத் இப்னு முஆத், அது ஒரு காரணம், ஒரு வரலாற்று பின்னணி, அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவர் அப்போ நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு. ஹந்தக் போர்ல காயம் அடைந்து அவரால் வர முடியல. ஒரு குதிரையில, வெள்ளை குதிரையில ஏற்றி அவரை கொண்டு வரப்படுது. சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குதிரையிலிருந்து இறங்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கூமு இலா சய்யிதிக்கும், உங்களுடைய தலைவர் வர்றாரு. அன்சாரிகளுக்கு சொன்னாங்க, அவரை போய் வரவேற்று அழைத்து வாருங்கள். பெருமானார் சொன்னாங்க, இந்த பனு குறைலா யூதர்களை என்ன பண்ணலாம், நீங்க தீர்ப்பு சொல்லுங்க. அவர் சொன்னார், யார சொல்லலாம், என்னுடைய தீர்ப்பு தான் இறுதியானதா? ஆமாம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான். இப்போ அவங்க சொன்னாங்க, யூதர்கள் எனக்கு நட்பு கூட்டம், இவங்க அறியாமை காலத்தில் எங்களோடு பழகிய கூட்டம் தான். ஆனால் இவர்களுடைய மோசடி எவ்வளோ துரோகம்னு சொன்னால், இவர்களில் பருவமடைந்த ஆண்களில் ஒரு நபரை கூட நீங்கள் விடக்கூடாது, எல்லாத்தையும் கொள்ளுங்க. பருவமடைந்தவர்களை
பருவமடையாத சிறுவர்கள் பெண்களை விட்டுருங்க. பெருமானார் என்ன சொன்னாங்க தெரியுமா? லக்கத் ஹக்கம்த பைனஹும் பிஹுக்மில்லாஹ், நீர் அல்லாஹ்வுடைய தீர்ப்பை சொல்லியிருக்கிறீர், இதான் அல்லாஹ்வுடைய முடிவுன்னு சொல்லி யூத ஆண்கள் அத்தனை பேரும் நிறுத்தி கொல்லப்பட்டாங்க. வயது வந்தவனா இல்லையான்னு தெரியலன்னு சொன்னா அவருடைய மர்ம உறுப்புகளில் முடி இருக்குதா இல்லையான்னு பார்த்து கொல்லப்பட்டாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியல, என்னடா இவ்வளவு கடுமையான்னு சொல்லி. இந்த யூதர்கள் அவ்வளவு மோசமானவங்க, அவ்வளவு மோசமானவர்கள். ஹிட்லர் செய்ததுன்னா அது அவருக்கும் தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிதான் யூதர்கள் விஷயத்தில் இரக்கமே காட்டக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. ஹைபரில் யூதர்கள் இருந்தாங்க. பெருமானார் சரி கொஞ்ச காலத்துக்கு இருந்து தொலைன்னு சொன்னாங்க. எந்த முஸ்லீம் அங்கே போனாலும் ஆபத்தோடு தான் திரும்பி வருவார், கையை காலம் முறிச்சு விட்டுருவான். அதற்கு உமருடைய காலத்தில் எல்லா யூத பயல்களையும் அங்கிருந்து விரட்டினாங்க. வரலாறு முழுக்க துரோகம் துரோகம் துரோகம். இதான் இந்த யூதர்களுடைய ஒட்டுமொத்த வரலாறும் அதுதான். அப்போ 1948 பலஸ்தீன மக்களுடைய அந்த உடைமைகளை பறித்து சொந்த வீடுகள் நிலங்கள் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட இருந்து திருடிய அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுடைய தயவில் உருவான ஒரு திருட்டு நாடு தான் இஸ்ரேல். அவன் இந்த 70 வருட காலத்தில் அந்த மக்களுக்கு செய்த அநியாயங்கள் அளவே கிடையாது. சொந்த நாட்டில் அகதிகளாக அந்த மக்கள் இருந்தான், சொந்த நாட்டில் அகதிகள். பைத்துல் மக்திஸில் நிம்மதியாக தொழ முடியாது. ஒரு ஜும்மா இன்னைக்கு சிறப்பாக நடக்குமான்னு தெரியாது, ஏன்னா பல வாரங்கள் ஜும்மா முடிஞ்சால் ஷூட்டிங் நடக்கும் எங்கே பைத்துல் மக்திஸில். அவ்வளவு அநியாயங்களை கட்டவிழ்த்து விட்ட ஒரு மோசடி கூட்டம் தான் இவர்கள். இவர்கள் உலகத்துக்கு நாங்கள் வெல்ல முடியாத சக்தி அப்படின்னு காட்டிக்கிட்டு இருந்தான். நாங்கள் வெல்ல முடியாத சக்தி, எங்கள் நாட்டில் எந்த ஏவுகணையும் வராது, எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தக்கூடிய தடுப்பு ஏவுகணைகள் எங்கள்கிட்ட இருக்குது என்றெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். இன்றைக்கு அதற்கு ஒரு பெரிய அடி விழுந்திருக்கிறது, பெரிய அடி. இன்றைக்கு ஈரானோட நாண போர். ஈரான் சித்தாந்த ரீதியாக நாம் அவர்களை ஆதரிக்க முடியாது. சித்தாந்த ரீதியாக நாம் அஹ்லு சுன்னா, அவங்க அஹ்ல ஷியா. அவங்களுடைய கோட்பாடுகள் முற்றிலும் குர்ஆனுக்கு எதிரானது, ஹதீஸுக்கு எதிரானது. ஆனாலும் கூட ஒரு அசத்தியத்தை, ஒரு தீய சக்தியை ஒருத்தன் அழிக்கிறான்னு சொன்னால் நீதியின் அடிப்படையில் ஈரானுடைய செயல்பாடுகளை நம்ம ஆதரிக்கிறோம், ஈரானுடைய கொள்கை அல்ல. ஆனால் அதே நேரத்தில் இந்த தீய சக்தியை உலகத்தில் யார் அழித்தாலும், ஒருவேளை இந்த இஸ்ரேலுங்கிற தீய சக்தியை இந்தியா அழிக்குதுன்னு வைங்க, ஒரு உதாரணத்திற்கு மோடி அழிக்கிறாருன்னு வைங்க, நாம் ஆதரிப்போம் அவரை. இந்த தீய சக்தியை உலகத்தில் யார் அழிக்கணும்னு வந்தாலும் நீதி என்ற அடிப்படையில் இவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற அடிப்படையில் அதை நாம் ஆதரிப்போம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு ஈரான் அந்த தடுப்பு எல்லாத்தையும் அயன்டோமை எல்லாம் உடைத்து கொண்டு இன்றைக்கு ஏவுகணைகளை தாக்குது. இஸ்ரேல்கிட்ட இருக்கிற அளவுக்கு பலம் வாய்ந்த ஆயுதங்கள் ஈரானிடத்தில் இல்லை தான். ஆனால் மற்ற இஸ்லாமிய நாடுகளோடு ஒப்பிட்டா அவர்கள் தரைப்படையிலும் சரி, ஆயுத பலத்திலும் சரி, மற்ற இஸ்லாமிய நாடுகளோடு ஒப்பிட்டா அவங்க வலிமையாக இருக்கிறாங்க. ஆனால் மற்ற இஸ்லாமிய நாடுகள், குறிப்பாக அஹ்லு சுன்னாவுடைய கொள்கையில் இருப்பவர்கள், எந்த விதமான ஹிலாஃபத்து வீழ்ச்சிக்கு பிறகு ஒரு இராணுவ பலத்தை அதிகப்படுத்தவோ அல்லது ஒரு ஆயுத பலத்தை அதிகப்படுத்தவோ எதற்குமே முயற்சி செய்யாத மன்னர்கள், சுகபோகத்தில் மூழ்கிய மன்னர்கள் தான் இவர்கள் தான். என்னங்க, அவங்க தான் இந்த அரபு நாடுகளை ஆட்சி செய்கிறாங்க. எந்த விதமான ஒரு தடுப்பும் கிடையாது. பல இஸ்லாமிய நாடுகளில் கத்தர் இருக்குது, கத்தருக்கு ஒரு இராணுவமே கிடையாதுங்க, இராணுவமே இல்லை. ஒரு இராணுவமே இல்லாத நாடு இருக்கலாமா? அப்படின்னா கத்தர் நாட்டை பாதுகாக்கிறது யாரு? அமெரிக்க இராணுவம். அமெரிக்க இராணுவம் பாதுகாத்தா அப்புறம் அமெரிக்க அதிபருக்கு கத்தருடைய அதிபர் பெரிய விமானத்தை கொடுத்தாருன்னு எல்லாரும் பேசணும் இல்லையா? ஏன் கொடுக்க மாட்டாரு? அந்த நாட்டை பாதுகாக்கிறதே அமெரிக்க இராணுவம் பாதுகாக்குது. இதுதான் இஸ்லாமிய நாடுகளுடைய அவல நிலை. இந்த நிலையில தான் ஈரானுடைய இந்த தாக்குதலை நம்ம பார்க்குறோம். அந்த நிலையிலிருந்து நம்ம ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஏன்னா இதுவாவது இப்போ கஸ்ஸா மக்களுக்கு ஓரளவுக்கு ஆறுதல் இந்த தாக்குதலால். இதில் இஸ்ரேல் அழிய வேண்டும், படுதோல்வி அடைய வேண்டும் என்று தான் நம்ம அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கணும். யூதர்களுடைய அழிவு என்பது கடைசி கட்டம் அந்த பாயிண்ட்டுக்கு தான் வர்றேன். உலக அழிவு நாளுடைய அடையாளங்களில் ஒன்று தான் யூதர்களுடைய அழிவு. இந்த போரில் யூதர்கள் தோத்துட்டாங்கன்னு வைங்க, அல்லாஹ் அப்படியே ஆக்குவானாக. யூதர்கள் தோத்துட்டான்னா அவன் எல்லாரும் உலகத்துக்கு பல நாடுகளுக்கு ஓடி போயிடுவான், பல நாடுகளுக்கு ஓடி போயிடும். சொல்லப்படுது யூதர்கள் இஸ்ரேலில் ஒவ்வொரு நாளும் பயத்தில் தான் இருக்கிறான், இன்னைக்கு இருந்தாலும் இந்த மண்ணிலிருந்து நாம் விரட்டப்படுவோம்னு சொல்லி. அப்படி விரட்டப்பட்டால் எங்கே போகலாம்? இப்போவே பல நாடுகளோடு ஒப்பந்தம் போட்டு வச்சுருக்கிறான், அதில் இந்தியாவும் ஒன்று. அங்கிருந்து விரட்டப்பட்டால் எங்கெங்கே போகலான்னு சொல்லி பல நாடுகளோடு ஒப்பந்தம், இந்தியாவும் அதில் ஒன்று. இங்கே வந்தால் பெரிய ஆபத்து நமக்கு.
அவன் இப்பவே அதுக்கெல்லாம் ரெடியாக தான் இருக்கிறான். அங்கிருந்து அவர்கள் விரட்டப்படுவாங்க. அது கியாமத்துக்கு முன்னால நடக்கும். இஸ்ரேலிலிருந்து அவர்கள் விரட்டப்பட்டு பைத்துல் மக்திஸ் வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு கியாமத்துடைய நெருக்கம், கியாமத்தினால் நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் பல அடையாளங்கள், மஹதி வருவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, கடைசியில் தஜ்ஜாலும் வருவான். அந்த தஜ்ஜால் வரக்கூடிய நேரத்தில் இந்த யூதர்கள் எல்லாருமே இஸ்பஹான்கிற ஒரு நகரத்தில் தான் ஒன்று சேர்ந்திருப்பான். இஸ்பஹான்கிற ஒரு ஊரில் ஒன்று சேர்ந்திருப்பான். தஜ்ஜால் வரும்போது இந்த யூதர்கள் எல்லாம் அவனுடைய அணியில் போய் சேர்ந்துக்குவான். தஜ்ஜாலை பின்பற்றக்கூடியவர்கள் 2 பேருன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, தஜ்ஜால் வருவான், மதீனாவுக்கு பக்கத்தில் இருக்கிற மர்ரு கனாத் என்ற ஒரு இடத்திற்கு வருவான். தஜ்ஜால் வருவான், வஹது மலையிலையும் ஏறுவான். ஆனால் மதீனாவை சுற்றி மலக்குகளாக நிற்பாங்க. அவனால் மதீனா மண்ணை என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. அப்போ மதீனாவில் 3 முறை நிலநடுக்கம், பூமி அப்படியே குலுங்கும், 3 தடவை குலுங்கும். அந்த குலுக்கத்தில் 3 தடவை ஏற்படுகிற நிலநடுக்கத்தில் மதீனாவில் இருக்கிற முனாஃபிக்குகள், ஆண்கள் பெண்கள், பாவிகள் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் மதீனா விட்டு வெளியே போய் தஜ்ஜாலோடு சேர்ந்துக்குவான். அதில் அதிகமாக யார் போவாங்கன்னா பெண்கள் தான் போவாங்களாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, தஜ்ஜாலை பின்பற்றக்கூடிய கூட்டம் யாருன்னா பெண்கள் தானா. அப்போ ஒவ்வொரு ஆணுமே தான் வீட்டுக்கு ஓடி போய், ஹதீஸ் முஸ்னத் அஹமதுல வருது, ஒவ்வொரு ஆணும் வீட்டுக்கு போய் தான் மனைவி, தன்னுடைய தாய், தன்னுடைய மகள், தன்னுடைய சகோதரி, தன்னுடைய மாமி எல்லாத்தையும் கைத்தால வீட்டுக்குள்ளே கட்டி வச்சிருவானா. ஏன்னா விட்டா இவளுக்கு எல்லாரும் தஜ்ஜால் பின்னால் போயிடுவாங்க. ஏன்னா பெண்கள் தஜ்ஜாலிய குழப்பத்துக்கு பின்னால் போக தான் தயாராக இருக்கு. இன்றைய சமூக வலைத்தளங்களில் பாருங்கள், முஸ்லீம் பெண்கள் இந்த தஜ்ஜாலிய ஃபித்னாவுக்கு பின்னால் தானே நிற்கிறாங்க. முஸ்லீம் பெண்கள் வெக்கத்தை விட்டுட்டு இஸ்லாமிய கண்ணியத்தையும் கௌரவத்தையும் மானத்தில் பறக்க விட்டு என்னென்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எனக்கு பொது வெளியில் முஸ்லீம் பெண்களுடைய கலாச்சாரத்தை பாருங்க. அப்போ இந்த ஹதீஸில் அதை தான் சொன்னாங்க, தஜ்ஜால் வரும்போது பெண்கள் பெருங்கூட்டமாக போயிடுவாங்க, ஒவ்வொரு ஆணும் தான் வீட்டு பெண்களை வீட்டில் கட்டி போட்டு வச்சிருப்பான்னு சொன்னாங்க. அப்போ அந்த காலகட்டம் வரும், தஜ்ஜால் வரும்போது அவன் மதீனாவுக்குள்ளே போக முடியாது. அங்கிருந்து தன்னுடைய சகாக்களோடு வரும்போது தான் யூதர்கள் அவனோடு சேர்ந்துக்குவாங்க. தஜ்ஜாலை எதிர்த்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் போர் செய்வாங்க. அந்த காலகட்டத்தில் நடக்குமா இது? இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டது. பெருமானார் சொன்னாங்க, லா தகூமு ஸாஅ, கியாம நாள் வராது, எது வரைக்கும் ஹத்தா துகாத்திலுல் யஹூத், நீங்கள் யூதர்களோடு போர் செய்வீங்க. உடனே ஃபயஹ்தபிஉல் யஹூதி வரா அல் ஹஜரி வஷ்ஷஜர், ஒரு மரத்துக்கு பின்னால், பாறைகளுக்கு பின்னால் யூதம் ஒளிஞ்சுக்குமா. அந்த பாறைகளையும் மரங்களும் பேசும். பாருங்க, உலகத்தில் உள்ள படைப்புகள் எல்லாம் யூதனை வெறுக்குது, மரங்கள் வெறுக்குது, பாறைகள் வெறுக்குது. அப்படியானா அவன் எவ்வளவு கேடுகட்ட சமுதாயமாக இருப்பான். அந்த பாறைகள் எல்லாம் மரங்கள் எல்லாம் முஸ்லிம்களை கூப்பிடுமா, யா முஸ்லீம், முஸ்லீமே, யா அப்துல்லா, அல்லாவுடைய அடியாரே, ஹாதா யஹூதியுன் கல்வி, எனக்கு பின்னால் அந்த யூத போய் உட்கார்ந்துருக்கான், தஆல் ஃபக்துல்ஹு, வந்து அவனை கொல்லுன்னு சொல்லும். எல்லாமே உலகத்தில் உள்ள எல்லாமே அவனுக்கு எதிராக சாட்சியம் சொல்லும், ஒரு மரத்தை தவிரன்னு சொன்னாங்க. ஹர்கத் என்று சொன்னால் தமிழில் உடைமரம்னு சொல்லுவாங்க. அது முட்புதர்கள் நிறைந்த ஒரு மரம், மேலே அப்படி குடம் மாதிரி விரிஞ்சு இருக்கும் அந்த மரம். இன்றைக்கும் பலஸ்தீனத்தில் அபகரிக்கப்பட்ட அந்த இஸ்ரேலுங்கிற திருட்டு நாட்டில் அவன் நிறைய இந்த மரத்தை நட்டி வச்சிருக்கிறான். ஏன்னா அவனை பாதுகாக்கிற மரம் இது என்று அவனுக்கு தெரியுது. இந்த ஹதீஸை அவனும் நம்புறான். மரனுங்க குடம் மாதிரி விரிஞ்சு நிற்கிற ஒரு மரம், அந்த மரம் தான் பாதுகாக்கும், மற்ற எல்லாமே அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும். மொத்தமாக யூதம் அழிக்கப்பட்ட பிறகுதான் அப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறப்பாங்க. இந்த உலக அழிவு நாள் அதுக்கப்புறம் தான் வரும். அப்போ யூதர்களுடைய அழிவு தான் உலகமும் கடைசியில் முடிவுக்கு வருவதற்கான பெரிய அடையாளங்கள்ல அதுவும் ஒன்று. அந்த யூதர்களுக்கான அழிவுங்கிறது ஆரம்பித்து விட்டது. இந்த போர் அது கடைசியில் எங்கே போய் முடியும் நமக்கு தெரியாது, உலக போராக மாறுமா என்று தெரியாது. ஆனால் இது யூதர்களுடைய ஒரு அழிவின் அடையாளம் என்பது ஹமாஸுடனான போர் ஆரம்பிக்கும் போதே நான் பயானில் சொல்லியிருக்கிறேன். யூதர்களுக்கான அழிவு தான் இது. அவன் இவ்வளவு ஆயுதங்களை கொண்டு வந்து குவித்தும் கூட ஹமாஸ் படை வீரர்களை அவனால் ஒன்றுமே செய்ய முடியல. சில தலைவர்களை கொன்னான். அவங்க அமைச்சிருக்கிற அந்த சுரங்க பாதைக்குள்ள அவனால் உள்ள நெருங்க முடியல. அவன் தரைப்படையில் போய் மோதினான்னு சொன்னால் ஒரு யூதம் கூட உசுரோடு இருக்க மாட்டான். தரை மோதுதல் எல்லாம் வான்வழி தாக்குதல், அது கோழைத்தனம். அது வான்வழி தாக்குதல் தானே தவிர நேரடியாக முஸ்லீம் படைகளோடு அவங்க மோதினாங்கன்னா ஒரு யூத இராணுவத்தில் ஒருத்தம் கூட உசுரோடு இருக்க மாட்டான்.
அந்த அளவுக்கு அந்த மக்கள் இன்றைக்கும் அவங்க வலிமையோடு தான் இருக்கிறாங்க. இப்போ ஈரானுடனான ஒரு தேவையில்லாத தாக்குதலை ஆரம்பித்து விட்டு அவனுக்கு தெரியல, ஈரானுடைய ராஜதந்திரத்தையும் பாராட்டி தான் ஆகணும். இவர்கள் எங்கே குண்டுமலை பொழிஞ்சாங்களோ இஸ்ரேல் என்ன நினச்சிக்கிட்டான்னு சொன்னால் அவர்களுடைய அணு ஏவுகணைகளை தாக்கிட்டதாக. ஆனால் அவன் பொம்மையாக சில ஏவுகணைகளை தயாரித்து வச்சுருக்கிறான். அது உண்மையான ஏவுகணை இல்லை. இவன் அந்த இடத்துல கொண்டு போட்டு அதை அழிச்சிட்டோன்னு நினச்சிக்கிட்டான், எல்லாத்தையும் முடிச்சிட்டோன்னு சொல்லி. அப்போது ஒரு இஸ்லாமிய அரசுக்கு ராஜதந்திரங்களும் தேவை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஒரு மிகச்சிறந்த ராஜதந்திரியாகத்தான் இருந்தாங்க. அது இன்றைய இஸ்லாமிய நாட்டில் ஈரானை தவிர வேறு யாரும் இல்லை. அதுதான் பெரிய கைசேதம். நம்ம சித்தாந்த ரீதியாக அவங்களுடைய கொள்கைகள் நமக்கு உசிதமானதல்ல, நாம் அதை ஆதரிக்கவும் முடியாது. ஆனாலும் இந்த போரில் யூதர்கள் படுதோல்வி அடைய வேண்டும், அதற்கான அறிகுறிகள் எல்லாமே ஆரம்பித்து விட்டது. இனி அவர்களுக்கான தேனிலவு காலம் என்பது முடிஞ்சிருச்சு. இதுவரைக்கும் அவன் ஆடி ஆட்டம் அல்லாஹ் சொன்னான் இல்லையா, 2 தடவை குழப்பம் விளைவிப்பேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் உங்களை அழிக்கிறதுக்கான சக்தி வரும். சூரா பனு இஸ்ராயிலுடைய சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்தி, அதில் உள்ள ஒரு பக்கத்தினுடைய மொழிபெயர்ப்பை எடுத்து படிச்சு பாருங்க. அந்த சூறாவுடைய கடைசி பக்கத்தை படிச்சு பாருங்க. இன்னைக்கு என்ன நடக்குதோ அதெல்லாம் வருது. அல்லாஹ்வே சொல்றான், கடைசியில் இவங்களுக்கு எப்படி அழிவு வரும், எல்லாத்தையும் கொண்டு போய் மொத்தமாக அங்கே வைப்போம். எங்கே இஸ்ரேலில் ஃபைதா ஜாஅ வஅதுல் ஆஹிரா ஜினா பிக்கும் லஃபீஃபா, எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு வந்து வச்சா தானே மொத்தமாக அழிக்கலாம். மொத்த அழிவு யூதர்களுக்கு வரப்போவது தான் இதை காட்டுகிறது. எனவே அருமையானவர்களே, உலகத்தில் இனி குழப்பங்கள், பெரிய பெரிய யுத்தங்கள், அறிகுறிகளுடைய காலம் இது. நாம் எல்லா விஷயங்களையும் ஒரு செய்தியாக தகவலாக பார்க்காம நாம் இதையெல்லாம் அருமைக்கு தயாரிப்பாக தான் பார்க்கணும். யாருக்கு எப்போ என்ன நடக்கும், எந்த நேரத்தில் யாருக்கு எந்த ரூபத்தில் மரணம் வரும் தெரியாது இல்லையா. இப்போ ஈரானில் தாக்கப்பட்ட அந்த இதில் 38 விஞ்ஞானிகள் என்று நினைக்கிறேன், அவங்க மூத்தாயிட்டாங்க. இப்போ இப்படியான ஒரு மரணம் வரும் என்று அவர்கள் எண்ணி இருப்பார்களா? இப்படி தான் உலகம் முழுக்க எங்கே என்ன நடக்க போகுதுகிறது என்று தெரியாத ஒரு காலத்தில் இருக்கிறோம். இனியும் நம்முடைய எல்லா முயற்சிகள், முனைப்புகள், வியாபாரம், உலகம், கட்டடம், நிக்காக என்கிற இதிலே இல்லாமல் நம்முடைய சிந்தனைகளை மாற்றுவது, அல்லாஹ் ஒரு ரசூல் வாக்களித்த எல்லாமே கியாமத்துக்கு முன்னால் நடக்க போகுது. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் விரைவில் வரக்கூடிய காலம் நெருங்கிடுச்சு. அல்லாஹ் நம்மை எல்லா குழப்பங்களிலிருந்தும் ஃபித்னாக்களிலிருந்தும் பாதுகாப்பானாக. யூதர்களுடைய அழிவை நம் கண்முன்னால் அல்லாஹ் காட்டுவானாக. சுதந்திரம் பெற்ற பலஸ்தீனத்திலே பைத்துல் மக்திஸிலே சென்று நிம்மதியாக தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. ஃபஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.